ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் ஐயா கிட்ட நான் வந்து ரொம்ப நன்றியோட ஒரு விஷயத்தை கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, தயவு பண்ணி இதுக்கப்புறம் தாமதிக்காமல் ஒன்றிய, ஊராட்சி, நகர அந்த பொறுப்புகளை தயவுசெய்து நீங்கள் நியமனம் பண்ணிங்கன்னா, எல்லாரையும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியமனம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. வெளியிலேருந்து வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இப்போ யாருக்கு என்ன பொறுப்புன்றதை தீர்மானிக்கிறது அவங்க கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய மனநிலையை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. நாங்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்து வேலை பார்த்துருக்கோம். அதனால் எங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க ஐயா. தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் இதை மறுபரிசீலனை பண்ணுங்கள். எந்த மாவட்டத்திலும் இது மாதிரி ஒரு மாற்றம் இல்லை. இந்த மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு. ரொம்ப எங்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு 5 பேர் பேசுகிறதுக்காக சொல்லாதீங்க. இது ஒரு 5 குடும்பம். இந்த குடும்பத்தை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாலாம் ஏன் இப்போ வர முடியல, அவங்க பேச முடியல, அதுக்கும் சில ரீசன் இருக்குது. எங்களுக்கே இவ்வளோ அட்டாக் இருக்குது. எங்களாலே வந்து இங்கே பேச முடியல. 1000 ஃபோன் வந்துச்சு இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கே. அவ்வளோ ப்ரெஷரில் நாங்கள் வரோம். இப்போ நாங்கள் வெளியில் போனால் இதனால் என்ன ப்ரெஷர் வரணும், சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த உண்மையை இதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம தளபதிக்கிட்ட தெரியப்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கிற பட்சத்தில் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கான வேலையை வந்து ஃப்ரீடமாக நாங்கள் வந்து செய்வோன்னு ஃபீல் பண்ணுறோம். அதனால் எங்கள் தளபதி வந்து இதெல்லாம் செய்வாருன்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தளபதி ரசிகனாக இருந்திருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தளபதிக்காக மட்டும் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதனால் இனி வரும் காலங்களில் வந்து தளபதியுடைய ஆட்சியை வந்து நல்ல ஆட்சியாக நாங்கள் வந்து சிறந்து நாங்கள் பண்ணணும். அதே மாதிரி தளபதியும் சொல்லியிருக்காரு, எங்கே எது நடந்தாலும் என் ஆளுங்க எங்கள் பசங்க செஞ்சுருக்கிறாங்க தான் இருக்கணுன்றது அவர் ஒரு கம்பீரமாக சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை நாங்கள் இப்போ வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறம் செயல்படுத்தணும்னா எங்களுக்கான ஸ்பேஸ் இருந்தால் தான் தளபதி எங்களால் செயல்படுத்த முடியும். அதுக்காக நீங்கள் இதை எங்களால் உங்களை நேரடியாக சந்திக்க முடியலனாலும் எங்களுடைய உணர்வை நாங்கள் சொல்கிறோம். இதுதான் உண்மையான விஷயம். இதில் வந்து மாற்று கருத்து வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்லணும் இது பண்ணலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இதை வந்து தப்பாக இதை டிவிக்கையில் வந்து ஒரு இதுவாகுது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எதுவும் கருத்து இது பண்ணிக்காதீங்க. உண்மையாகவும் சொல்கிறேன், தளபதி வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் இப்போவும் சொல்கிறேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி எங்கள் மாவட்டத்தை வந்து ஒரு சிறப்பாக வழி நடத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மக்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக, ஏன்னா அவங்க புதுசாக தான் எதிர்பார்த்தாங்க, மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சா இது மாதிரி பழைய மாதிரி அவங்கக்கிட்டே போகுது, இது எப்படி இதுன்ற மாதிரி எங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்களுக்கு பதில் தெரில ஐயா. தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி எங்களை வந்து இந்த கட்சியில் வந்து எனக்கு பொறுப்பே வேணாம். எனக்கு பொறுப்பு கொடுக்கலாம்னா பரவாயில்ல. நான் வந்து தளபதிக்கு வந்து ரசிகனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தான். அதுவே எனக்கு கௌரவம் தான். நான் வந்து அவங்களுக்கு கீழே வந்து நான் வேலை பார்த்துட்டு போயிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒரு நண்பர்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி கூட ஃபோன் பண்ணி அழுகுற மாதிரி பேசுகிறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் போனேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை, நம்ம அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியாத அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. நம்ம யார் தலைமையில் போய் நம்ம பண்ணணும்னு நினச்சோமோ கடைசியில் நம்ம தளபதி தலைமையில் பண்ண முடியாமல் போயிடும் போலன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிப்ரெஷனில் பேசுகிறாங்க. அவங்களுடைய குரலாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய குரலை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் வந்து ஒரு 1000 மெம்பர் இருப்பாங்க. அந்த 1000 மெம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கூட அவங்க சப்போர்ட்டராக கூட இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த சப்போர்ட்டர் வந்து இப்போ அவங்க கூட போயிருக்கலாமே தவிர, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஓட்டர்ஸ் இருக்காங்க. எங்கள் ஊர்லேயே 12,000 சொச்சவங்ககிட்ட இருக்குது கேளாம்பக்கத்தில் மட்டுமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர், தையூர் மட்டுமே 18 ஊர் சேர்ந்தது தான் தையூர். அது மாதிரி நிறைய ஊர் இருக்குது. அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய வருத்தம் என்னென்னா எல்லார் ஊர்லேயும் இதே வருத்தம் தான். இப்போ நாங்கள் வந்திருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேளம்பக்கம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா காணத்தூர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பட்டூர், ஓஎம்ஆர் கழிப்பட்டூர், அவங்க பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். இது மாதிரி நாங்கள் 5 பேரும் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கோம். அதனால் நாங்கள் ஒரே ஊர்லேருந்து பிளான் பண்ணி, இதெல்லாம் வந்து பிளான் இல்லை, தளபதிக்கு வந்துட்டு தளபதியுடைய அரசாங்கம் வந்து சிறப்பாக போகிற அரசாங்கத்தை நாங்களும் கூட சேர்ந்து அதை கூட சப்போர்ட் கொடுக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். இவ்வளோ நாள் அவங்க அரசியல் பண்ணாங்க, எங்களை அரசியல் பண்ண விடணும். அதுக்கு வந்து தளபதி தான் இதை வந்து நேரிட்டு புஷி ஐயா அவர்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதன் வழியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இனி வரும் காலங்களில் எங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து தளபதிக்கு ஒரு நல்ல ஒரு அவருடைய சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். அவர் நல்லாட்சிக்கு நாங்கள் சப்போர்ட்டராக இருப்போம் கடைசி வரைக்கும். உண்மை தொண்டனாக இருப்போம். அப்புறம் நீங்கள் வேறு என்ன
இல்லை சார், ஒருத்தராக கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மன வேதனையும் வலியையும் மக்கள் மூலிமா தெரிவிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. மேபி ஆமாம், ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். நாங்கள் தான் போயிட்டு ஆரம்பத்தில் வித்தின் 2 இயர்ஸ் வந்த கட்சி, வித்தின் 2 இயர்ஸ் ஆசிய மக்களாகிய நாங்கள் தான் போயிட்டு சைக்கிள் கட்சிக்காரங்க யார்? நாங்கள் கட்சிக்காரங்க. நாங்கள் போயிட்டு தான் சைக்கிளில் போயிட்டு போஸ்டர் ஓட்டம் போட்டுறதையும் ஒரு விஷயத்தை பேனர் அடிக்கிறதுல ஒரு விஷயம் நடந்தால் அங்கே வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போதைக்கு காலகட்டத்தில் எங்களை பார்த்து ஏளனம் செஞ்சாங்க. போஸ்டர் முன்னாடி வந்து போஸ்டர் கிளிக்கிற ஆமாம் வந்துட்டானுங்க, ஒரு இடம் கூட வராது வந்துட்டானுங்க, இப்போ வந்து ஓட்டாங்க என்ன கிளிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏளனம் பண்ணவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் எங்களால் போய் நிற்க முடியாதுங்க. இதுதான் எங்கள் மன வேதனையும் வலியும். செலவு பண்ணிருக்கோம் இல்லை சார், செலவு வந்து அதுக்குண்டான செலவுகள் தான் நாங்கள் பண்ண முடியும். ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு சார் இருங்க சார், நான் சொல்லிடுறேன் அதுக்கு பதில். அதாவது நீங்கள் செலவு எவ்வளோ பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு பைசா கூட செலவு பண்ணாதான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய உடல் உழைப்பு செலவுக்கும் மேலே இது. காசு செலவு பண்ணுறதை விட எல்லாம் செலவு நீங்கள் கூட கொடுத்துருங்க, ஒரு 100 200 கேட்டால். ஆனால் ஒரு இடத்துல போய் நிற்க நாங்கள் நிற்க முடியுமா? உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து நாங்கள் ஒரு சில விஷயத்தை சார் அதுதான் சார் சொல்ல வரேன். நாங்கள் அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. நான் அதுக்காக சொல்ல சார். இல்லை அந்த செலவுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவு தான் சார். ஒரு நிமிஷம் சார். இல்லை சார், ஒரு நிமிஷம். இந்த செலவு எங்களுடைய சொந்தம் சார், எங்களுடைய சொந்தம். ஏன்னா எங்களோட மன வருத்தத்தை உருவாக்குற செலவு. ஏன்னா எங்களுக்கு உண்டான இது நாங்கள் வந்து செய்யணும்னு நினைச்சு செஞ்சோம். ரைட் சார், ஓகே. நான் வந்து போஸ்டர் எடுக்கிறது பேனர் எடுக்கிறது காசு செலவு பண்ணல, ஒரு பைசா செலவு பண்ணல. அது செலவு தானேங்க, அது செலவு தான் சார். அதை ஏன் நான் அப்படி இல்லைண்ணா, ஒரு சொல்றது என்ன செலவு பண்ண. ஆமாம் அதை பண்ணியிருக்கோம், எல்லாமே செலவு தானே. இல்லை சார், செலவு பண்ண செலவு பண்ணியிருக்கா சொல்கிறோம். செலவு அது மட்டும் செலவாகுது, அந்த மாதிரி பண்ணும்போது செலவாகாதா? சரி, அடுத்தது என்ன சொல்லுங்க கேட்டீங்க வேற எப்படி சார்? அது சார் அதாவது அவங்க வந்து போஸ்டிங்கை வந்துட்டு மாற்றி போடணுன்றது வந்து விஷயம். அது வந்து தலைமையில் பார்த்துட்டோம் சொல்கிறாங்க சார். அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் வந்து அடிப்படை தொண்டராக இருந்து வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்காம எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலை. ஒரு போஸ்டிங் மாற்றணும்னா எங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை தெரியப்படுத்தாமல் கொஞ்சம் டைமிங் கேட்டாங்க. 1 நாள் 2 நாள் டைமிங் கேட்டாங்க. அந்த டைமிங் இப்போது நான் வந்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து உங்கள்கிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இது மாதிரி வந்து இதை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்களே என்ன கேட்பீங்க? மாற்றி இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வந்து என்னங்க இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு அப்போலாம் என்ன உங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் இப்போ வந்து நடந்துருக்குது. நாங்கள் டைம் கொடுத்தோம், ஒரு 2 நாள் டைம் கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணலாம், அதை சரியாக கன்சிடர் பண்ணாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், இதை வந்து தளபதிக்கு தெரியப்படுத்தலாம், இது எப்படி இது நடந்திருக்கோம், ஏன்னா தளபதிக்கு தெரியுமே. புஷியானது அதுதான் அவரை மீட் பண்ணுறதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் வாங்க ஏன் நாங்களும் கூட வரோம், நம்ம ஒரு 10 பேர் போகலான்னா அவங்க வந்து இல்லை அதெல்லாம் நம்ம போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாவட்டத்தில் அதான் எங்களுடைய மாவட்டம் ஏற்கனவே இருந்த மாவட்ட நிர்வாகி தான். நாங்கள் வந்து நிர்வாகி இல்லைங்க, தொண்டர்கள் தான் நிர்வாகி. பொறுப்பு யாருமே போடல சார். இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ பொறுப்பு போட்டிருந்தா, இப்போ ஒன்றியம் ஊராட்சி நகரத்தில் வந்து பொறுப்பு போட்டிருந்தாங்கன்னா மாவட்டம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருப்போம் மாவட்டத்தை வந்து. ஆமாம் சார். இல்லை சார், இல்லை நான் சொல்லுங்க. அதாவது அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து மாநில லெவலில் செயலாளராக போட்டாங்க, துணை செயலாளர் யாரை ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் திரு தீனா என்கின்ற தினகரனை வந்து போட்டாங்க. அவர் வந்து அந்த மேல் லெவலுக்கு போனது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் எங்களுடைய கட்சிக்காரர், அவர் அடிப்படை தொண்டர், அவரும் அப்படி தான் வந்தார். அதனால் வந்துட்டு அவரு எனக்கு ஓகே தான், அது வந்து சந்தோஷம். எங்களுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு வெளியிலேருந்து ஒருத்தர் கட்சிக்கார் வராங்கன்னும் போது அவங்க வந்து நம்மக்கிட்ட எதுவுமே ஒரு முன்னறிப்பு சொல்லணும், இது மாதிரி வந்து மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிவிக்காமல் திடீர்னு ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. நாங்கள் தெரியப்படுத்தி தான் நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம். இது மாதிரி இவர் வேணாங்க,
இப்போ இங்கே தெரிவிக்கிற அப்ஜெக்ஷன் அங்கே தெரிவிச்சுட்டு இருப்போம், எல்லாம் ஒன்று கூடி இருப்போம். இப்போ எங்களுக்கு யாருக்குமே சொல்லணும், திடீர்னு போட்டோடனே தலைமைன்னுறாங்க. தலைமை தான் கேட்டு நம்ம தலைமை எடுத்த முடிவு அப்படின்னும் போது அது எந்த தலைமைன்னு கேட்டால் அந்த தலைமையை சொல்ல மாட்றாங்க. தளபதி தலைமையா இல்லை நம்ம புஷியானந்த ஐயா தலைமையான்றது சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட பேச முடியும். அதையும் எங்ககிட்ட சொல்லாத போது நான் யாருக்கிட்ட போய் நாங்கள் இங்கே குறை சொல்ல முடியும்? தளபதியை நேரடியாக எங்களால் சந்திக்க முடியல. இதுதான் இப்போ எங்களுடைய விஷயம். அவருக்கு தெரியப்படுத்துகிறோம், இது வாயிலாக வந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதுதான் சார். இல்லை பொதுச் செயலாளர் தான் ஏன் கேட்குறோம். இப்போ அவர்கிட்ட தான் நான் என்ன கேட்குறேன்னா, அவரையும் பார்க்க அதுதான் சொல்கிறேன். அது மாவட்டக்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் போக முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவட்டத்துக்கிட்ட தான் பேசணும் போனோம். நாங்கள் மாவட்டத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம். இது மாதிரி பொதுச் செயலாளர் ஐயா கிட்ட கூப்பிட்டு போய் எங்களை பேச வைங்க, எங்களுடைய கோரிக்கை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம். மனுவே கொடுக்குறோன்னு சொன்னோம். அதுக்கே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டுமே வந்து கொடுக்க வேணாம்னு தான் சொன்னாங்க. அதை மீறி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோன்னா எங்களுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இதனால் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. ஒரு ஊர்லேயும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் இருக்காங்க. இந்த 100 பேர் 200 பேர் தீர்மானிக்கிறத வந்து மக்கள் எல்லாம் எது சொல்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல முடியாது. மக்கள் எல்லாமே ஏற்றுக்கல, எங்களை மட்டும் தான் ஏற்றுக்கிறாங்க. மாவட்ட செயலாளரை தளபதி வந்து இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி, அதாவது ஒரு பொறுப்பில் மாவட்ட செயலாளராக வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இதுவெலாம் இருக்குது. எங்ககிட்டே என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி யார் வேணாலும் கட்சியில் வரலாம், கட்சியில் வந்து ஒரு 3 வருஷம் வந்து அவங்க பயணிக்கணும். 3 வருஷம் பயணித்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்புன்றத நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அசூரன்ஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் எங்களுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான இது உங்களுக்கான இது கிடைக்கும் சொல்லி நான் வீடியோ ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. உங்களுக்கான இது எல்லாமே அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது சண்டே வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது தான் எங்களால் இதை ஏற்றுக்க முடியல. இதுவே எங்கள் கட்சியில் இருந்து ஒருத்தருக்கு மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுட்டு இருப்போம். இவர் கட்சிக்காரு, இவர் உழைச்சிருக்காரு, பரவாயில்ல நம்ம கட்சிக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஏற்றுருக்கலாம். ஏன்னா அது மாவட்ட செயலாளர், அவர் கட்சி நிர்வாகிக்கு அதை கொடுக்குறது நல்ல விஷயம். ஒருத்தங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது சடனாக கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன? அவருக்கு எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? நான் வந்து நான் என் ஊரில் வேலை பார்க்குறேன் கேளம்பாக்கத்தில், இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இவர் யாருன்றது அவருக்கு தெரியாது. ஆனால் பழைய மாவட்டத்துக்கு தெரியும் இவங்க யார், இவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க, அப்படி எல்லாமே தெரியும். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த மாவட்ட இந்த சொல்லிடுறேன் நம்ம சார். நீங்களே என்ன கேளுங்க சார் டைரெக்டாக. ஏன் அவரை கேட்குறீங்க? என்ன கேளுங்க. யார் சார்? இல்லை சார் ஒன்றும் இல்லை. நீங்கள் இல்லை சார், உங்கள் எல்லா கேள்வியும் நான் பதில் சொல்கிறேன். நான் பதில் சொல்லாமலாம் இல்லை, நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை கேட்டிங்கன்னா அது கரெக்டாக நான் சொல்லுவேன். நான் அதுக்கான ரீசனை சொல்லுவேன். நான் சரி சரிம்மா, அதுதான் யார் அவங்க பேரை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கான பதில் நான் சொல்லுவேன். 20 நிமிஷம். காஞ்சிபுரம் சரி சரி சார் நான் சொல்கிறேன் சார். இருங்க நான் சொல்கிறேன் சார். அதுதான் சார் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அது ஐயா அதுதான் சொல்கிறேங்க. என்ன பேச நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போது நீங்கள் வேறு மாற்று கட்சியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அரசியல் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எலெக்ஷனுக்கே முன்னாடி வந்து நம்பிக்கைப்பட்டு அவர் தோப்பாரா ஜெயிப்பாருன்றத இல்லை சார் ஏக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு சொன்னேன். எலெக்ஷனுக்கு சரிங்க சார், இருங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி வரேன். இருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவங்கள நீங்கள் கேட்குறீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவங்கள கேள்வி கேட்குறீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தவங்க ஒரு பொறுப்பில் வராங்க, நான் கேள்வி கேட்டுனுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவங்கள சொல்கிறீங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்தவங்க ஒரு பொறுப்பு வாங்கிட்டாங்களே, நான் வந்து இது பண்ணுறேன். அதுக்கான இதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. கட்சிக்காக யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு உண்மையான அங்கீகாரம் கிடைக்கணும். பிரச்சனை
வந்ததுக்கான காரணம் தான் சார், பிரச்சனை இல்லை. அதை தான் சார் சொல்கிறோம், அதுதான் அவங்க தலைமைன்னு சொல்கிறாங்க. அது எந்த தலைமைன்னு நான் சொன்னால் சொல்ல முடியும். அந்த இல்லை, அந்த கேள்விக்கு தான் பதில் என்னன்னு நான் கேட்குறேன், உங்கள் வாயிலாக கேட்குறேன். சார் அது சொல்லு சொல்லு ஆ ஆமாம் சார், அவரு தான் தலைமை சார். அதுக்கு தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அவரை பற்றி தான் சார் இப்போ சப்ஜெக்ட்டு. தலை சார், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் சார் தமிழ்நாட்டில்? இல்லை இல்லை, நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு தெரியாதா? அது உங்களுக்கு தெரியாதா? அவர் பேர் தாங்க புஷி ஆனந்த் ஐயா தாங்க. அதுதான் சொன்ன ஆரம்பத்தில். ஊரக வளர்ச்சித்துறை யார்? அவரு தான் புஷி ஆனந்த் ஐயா தான் அவர். ஆமாம். சார், உங்களுடைய தனிப்பட்ட இதுவும் வந்துட்டு நீங்கள் அங்கே காமிங்க சார். நீங்கள் உங்கள் கோவத்தை அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறது வந்து நாங்கள் கோரிக்கை கேட்குறோம். அப்போ ஏன் நீங்கள் அவர் மேலே டென்ஷன் ஆகுறீங்க? இல்லை, நீங்கள் கேள்வி கேளுங்க. அதுக்காக வந்து நீங்கள் திணிக்க நினச்சிக்கலாம். சார், திரிக்கிறதுனா எதுக்கு சொல்கிறேன்னா சார், இல்லை இல்லை, நான் இருக்கிற சார், இல்லை சார், நாங்கள் நீங்கள் பழிய உங்களால் போடல சார். நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் சார் சார் நீங்கள் எப்படி சொல்லுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இப்படி தான் நடக்குது இப்போ. சரி சார், ஹலோ சார், அதிகாரமாக கேட்காதீங்க சார். நான் உங்ககிட்ட சார் அதிகாரமாக கேட்காதீங்க சார். ஐயா ஐயா சரி சரி, ஓகே ஓகே. சார் வந்து சொல்லுங்க சார், தெளிவாக இருங்க. நீங்கள் கேள்வியே வந்துட்டு தப்பான கேள்வி கேட்டால் எப்படி சார் பதில் சொல்கிறோம்? நீங்கள் என்ன, நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா, இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கட்சி ஆரம்பித்து தளபதி வந்து பொறுப்பில் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் வேறு மாற்று கட்சியும் வரவங்க வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள் கோரிக்கை சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து வந்தவங்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் வந்து தளபதி சரி சார் சார், ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் நீங்கள் ஏதோ பேசுகிறேன் சார். ஆனால் உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் சார். இல்லைண்ணா, நீங்கள் என்ன ரிப்போர்ட் இல்லைண்ணா, நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுனா எப்படி சார்? அது பண்ணுறது சரி இல்லைங்க. இல்லை கேள்வி கேள்வியாக தான் போகிறேன் சார். நீங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்குறேன். ஜஸ்ட் வேறு மாதிரி இது ஆரம்பிக்கும் வேறு மாதிரி சார். நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புறீங்கன்னா கேளுங்க. நாங்கள் அதான் மேடம் இருக்கிற நீங்கள் என்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணீங்கல்ல, என்ன கேட்டீங்க மேடம்? நீங்கள் ஒரு கொஸ்டின் வச்சுருங்க. இல்லை சார் சார், ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும் சார். அவங்க பேசுகிறாங்க சார். சார் இல்லை சார், நாங்கள் வந்து சார் நாங்கள் சொல்கிறதுக்கு வரோம் சார், நாங்கள் சொல்கிறதுக்கு வரோம். நீங்கள் பேசவே விட மாட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்கள் இது மாதிரி குறுக்க பேசிங்க தான் நான் நிப்பாடாத பேசினே இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லு சரி சார் சரி சார். அது சார் அதுதான் சார் சொல்ல வரோம், அதுதான் சார் சொல்ல வரோம். ஒரு நிமிஷம்
சார் இப்போ வந்து From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.